டியூக் மேலே இன்றைக்குமே எனக்கு ஒரு க்ரேஸு. ஃப்யூச்சரில் வந்து கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு 390 வாங்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். அதை நிறைவேறணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து என்னடா ஒரே சிசி பைக்கை ஓட்டிகிட்ருக்குமே, அப்கிரேட் ஆகணும். ஏன்னா லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு பைக்லேயா இருக்கட்டும், லைஃப்லேயா இருக்கட்டும், அப்கிரேட் ஆகணும்னு வந்து கம்பல்சரி சொன்னோம். அந்த மாதிரி எனக்கும் ஒரு தாட் தான். 390 வாங்கணும், அதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியணும் நம்மளாலையும் வந்து ஒரு 400 சிசியில் ஒரு பைக் வாங்கி அஃபோர்ட் பண்ணி நிறைய ட்ராவல் பண்ணணுன்ற ஒரு ஆசை தான். இப்போதைக்கு வந்து நான் ஏன் வந்து நிறைய ட்ராவல் பண்ணாமல் இருக்கேன்னா, என்னோடய இஎம்ஐஸ் இருக்குது, அண்ட் வந்து பைக் மெயின்டெனன்ஸ் இருக்குது, அண்ட் அதர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்குன்றனால ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையும் கொஞ்ச நாளைக்கு ஹோல்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் கைஸ், இஃப் எவ்ரிதிங் கோஸ் வெல். அப்புறம் நீங்களும் வந்து ஒரு பைக்கை பார்த்ததும் அதோடய ப்ரைஸை மட்டுமே பார்த்து ஒரு வண்டியை வாங்காதீங்க. பைக் வாங்குறதெல்லாம் ஈஸி தாங்க, இஎம்ஐயோ இதை ஏதோ ஒன்று போட்டு வாங்கிடலாம். ஆனால் பைக் வாங்கினதுக்கப்புறம் அதுக்கான இஎம்ஐ சார்ஜாக இருக்கட்டும், பெட்ரோல் காஸ்ட்டாக இருக்கட்டும், சர்வீஸ் காஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது பைக்கில் ஒரு ஸ்பேர் பார்ட் போச்சோ, ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டோ, இல்லை எங்கிட்டாச்சும் பைக் நின்றுச்சுனாலும் அதுக்கு கண்டிப்பாக நம்மளால் வந்து அஃபோர்ட் பண்ணவே முடியாது. நம்ம நினைப்போம் எந்த பெரிய செலவும் இருக்காது, ஈஸியாக பைக் மெயின்டைன் பண்ணிடலாம், ஈஸியாக 2 lakhs கொடுத்து பைக் வாங்கிடலான்னு. ஆனால் ஈஸி வாங்குறதெல்லாம் ரொம்ப ஈஸி, ஆனால் மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. ஏன்னா திடீர்னு வந்து இந்த மந்தில் வந்து பைக்குக்குன்னு நம்ம இவ்வளோ அமௌண்ட் எடுத்து வச்சுருப்போம், பெட்ரோல் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், மற்ற எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும். திடீர்னு அந்த டைமில் வந்து பைக் வந்து ஏதாவது ஒரு மக்கர் பண்ணிடுச்சு, எக்ஸ்பென்சஸ் அதிகமாக போயிடுச்சுன்னா உங்களால் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் மாட்டிப்பீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், பைக் வாங்குறதுக்கு முன்னாடி நம்மளால் அந்த பைக் வந்து அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுங்கள். அதோடய இஎம்ஐஸையும் சரி, இல்லை வந்து நீங்கள் ரெடி கேஷ் கொடுத்து என்னால் அஃபோர்ட் பண்ண முடியுமான்றதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இந்த பைக்ஸை பற்றி, இல்லைனா வந்து ப்ரோ என்னால் வந்து இவ்வளோ தான் கேஷ் இருக்குது, எந்த பைக்கை வாங்கலாம்ன்ற மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய்.